அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெரிந்த தலைப்பு தெரியாத தகவல்ல என்ன பார்க்க போறோம்னா, கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். நான் எந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர்ல சொல்றேனோ அதே ஆர்டரை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. கட்டாயம் இந்த வேர்ட்ஸ் ஃபுல்லாவே உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, கா அப்படிங்கிறது அசைச்சொல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. காத்தல், காவல், பாதுகாப்பு. காத்தல், காவல், பாதுகாப்பு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பூ, பூந்தோட்டம், பூங்காவனம், சோலை. பூ, பூந்தோட்டம், பூங்காவனம், சோலை. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கா அசைச்சொல், காத்தல், காவல், பாதுகாப்பு, பூ, பூந்தோட்டம், பூங்காவனம், சோலை. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. என்ன அப்படின்னா, காவடி, காவடி தண்டு. இதை நம்ம தோல்ல சுமக்கிறோம். வெயிட் அதிகமா இருக்கு, நிறை அதிகமா இருக்கு, நிறை. சரிங்களா? வலி வருத்தத்தோட யாருக்கு செய்யறோம் அப்படின்னா, கலைமகளுக்கு செய்யறோம். வலி வருத்தம் செய் கலைமகள். கடைசியா ஒரே ஒரு வேர்டு என்ன அப்படின்னா, துலாக்கூல். அப்ப மொத்தத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா ஈஸியா படிக்க போறோம். எப்படின்னா, கா அப்படிங்கிறது அசைச்சொல். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? காத்தல், காவல், பாதுகாப்பு, பூ, பூந்தோட்டம், பூங்காவனம், சோலை, காவடி, காவடி தண்டு, நிறை, தோற்றுமை, நிறை. வலி வருத்தத்தோட யாருக்கு செய்யறோம்? கலைமகளுக்கு, துலாக்கோல்.